தேர்தல் பிரச்சாரத்தின் போது சரிந்து விழுந்த மேடை, கடும் காற்றினால் நேர்ந்த நிலை, உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக அதிகரிப்பு, கடும் பரபரப்பு. பிளமிங்கோ பறவைகள் மீது மோதியது எமிரேட்ஸ் விமானம், 39 பறவைகள் பரிதாபகரமாக உயிரிழப்பு. தமிழர் பகுதியொன்றில் பரவலாக சஞ்சரிக்கும் பாரிய முதலைகள், கடும் அச்சத்தில் கிராம மக்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஜனாதிபதி ரணிலை தடுத்து நிறுத்த முயன்றதால் பரபரப்பு, கருப்பு கொடிகளுடன் இறங்கி பாரிய ஆர்ப்பாட்டம். நாட்டில் சமாதானத்தை நிலைநாட்ட உழைத்தவர் ஞானசார தேரர், ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குமாறு இலங்கை இந்து சம்மேளனம் கோரிக்கை. ஸ்ரீலங்காவில் மீண்டும் உயிர்ப்படையும் IS பயங்கரவாத அமைப்பு தொடர்புகள், அதிரடியாக களமிறங்கும் போலீஸ் படை. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு சென்ற சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் மீது கடும் கோபத்தில் சிங்கள அமைச்சர், இராணுவத்தை நினைவு கூற வரவில்லை என்று கொந்தளிப்பு. பொது போக்குவரத்து பேருந்தில் துணிச்சலாக மான்கொம்புடன் வந்த நபர், 119க்கு கோல் அடித்த மர்ம நபர். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தீவிர புயல், கடும் கொந்தளிப்பில் கடல், வெள்ளப்பெருக்குடன் கூடிய கடும் மழை மற்றும் காற்று. தமிழர் பகுதியொன்றில் திடீரென்று ஊருக்குள் வந்த கடல் நீர், கடும் அச்சத்தில் கிராம மக்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிராக கருப்பு கொடி கட்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காகவே யாழ்ப்பாணம் வருகிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவ பீட வளாகத்தில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் இடம்பெற்றது. இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றுகின்ற சுமார் 12,000 பணியாளர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாடு மற்றும் நீண்ட காலமாக தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகள் பலவற்றை தீர்க்க கோரி நாடளாவிய ரீதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் வேளை பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றை கோலாகலமாக திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கையினை கண்டித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குமாறு இலங்கை இந்து சம்மேளனம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதிக்கு அவர்கள் எழுதிய கடிதம் ஒன்றில் ஞானசார தேரரின் ஜனநாயக குரலை முடக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் சில ஜனநாயக அமைப்புகளால் ஞானசார தேரரின் சில அறிக்கைகள் மற்றும் நடத்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அல்லது தவறாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஞானசார தேரர் அந்தந்த மத நம்பிக்கைகளை பின்பற்றுவோர் மத்தியில் சமாதானத்தை நிலைநாட்டவும் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் ஆன்மீக தளங்களை அளிக்கக்கூடிய முரண்பாடுகளை இல்லாதொழிக்கவும் உழைத்துள்ளதாகவும் அவர்கள் அந்த கடிதத்தில் தேரரின் தேவைகளை குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் ISIS என்ற பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புகளை பேணுகின்றவர்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு புலனாய்வு மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணை செய்வதற்கு போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் பேரில் அண்மையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு துறைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் அடிப்படையில் இந்த குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளை நினைவுகூர்ந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் அக்னேஸ் கலமாட், புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட இராணுவத்தினரையும் சிங்களவர்களையும் ஏன் நினைவுகூர வரவில்லை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை புலிகளுடனான யுத்தம் முடிவுக்கு வந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்துக்கு எதிரான செயற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வியன்னா ஒப்பந்தத்துக்கு அப்பாற்பட்டு செயற்படுகிறார் என்றும் தெரிவித்தார். விடுதலை புலிகள் போராளிகள் தற்போது பகிரங்கமாக நினைவு கூறப்படுகின்றார்கள். கடந்த வாரம் இடம்பெற்ற நினைவேந்தலில் பலர் பங்கு பெற்றிருந்தார்கள். வெள்ளையர்களும் கலந்து கொண்டனர். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னேஸ் கலமாட் விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூர்ந்தார். இந்த யுத்தத்தில் சிங்களவர்களும் இராணுவத்தினரும் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஏன் இவர்களை நினைவு கூறவில்லை? இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுகிறார்.
வியன்னா ஒப்பந்தத்துக்கு அப்பாற்பட்டு செயற்பட்டு வருகிறார். யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளை சந்தித்து சுயநிர்ணயம் பற்றி பேசியுள்ளார். எனவே இவரின் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு மான்கொம்பை கொண்டு வந்தவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்றைய தினம் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு பேருந்தில் மான்கொம்பை கொண்டு வரும் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது புயலாக வலுப்பெற்று பங்களாதேஷை நோக்கி நகரக்கூடும் என அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியுள்ளது. மேலும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. அதேவேளை அதே திசையில் நகர்ந்து நாளை புயலாக இது உருவாகியுள்ள நிலையில் ரெமல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வங்காளை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இன்றைய தினம் மதியம் திடீரென்று கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது. அதிகாலை முதல் மன்னார் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் இன்று காலை மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் வங்காளை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இன்றைய தினம் மதியம் திடீரென்று கடல் நீர் உள்வாங்கியதோடு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் என்பன நீரில் மிதந்துள்ளன. திடீரென்று கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளமையால் வங்காளை மீனவர்கள் மற்றும் கிராம மக்கள் அச்சத்துக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் வங்காளை பங்குத்தந்தை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்ற நிலைமையை பார்வையிட்டுள்ளதோடு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். புத்தளம் எலுவாங்குளம் பிரதேசத்தில் தாமரை குளத்தில் தற்போது அதிகளவிலான முதலைகள் சஞ்சரிப்பதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். புத்தளம் எலுவாங்குளம் பகுதியில் தாமரை குளத்தில் தற்போது அதிகளவிலான முதலைகள் சஞ்சரிக்கின்றன. குறித்த முதலைகள் ஆடு மாடுகளை தொடர்ந்து வேட்டையாடுவதாகவும் இதனால் தாம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதன்போது குறித்த குளத்தில் முதலைகள் சஞ்சரிப்பதாக எந்தவொரு பாதைகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் வெளி பிரதேசங்களில் இருந்து அதிகளவான மக்கள் குறித்த குளத்தில் வான்பாயம் பகுதிக்கு குளிப்பதற்கு வருகை தருகின்றனர். மக்கள் குறித்த பகுதிகளில் குளிப்பதற்கு பாதுகாப்பு வலைகளை அமைத்து தருமாறும் குறித்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு மெக்சிகோவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பில் 9 பேர் வரை இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலுமாக 50க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை வீசிய பலத்த காற்றின் காரணமாக மேடை சரிந்து விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் போது மெக்சிகோ ஜனாதிபதி வேட்பாளர் சரிவில் இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியான காணொளியில் மக்கள் அலறியடித்து ஓடுவதையும் உலோக வாக்குச்சாவடிகளின் கீழ் இருந்து வெளியேறுவதையும் காணக்கூடியதாக உள்ளது. இந்த விபத்து தொடர்பில் பலரும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவின் மும்பையில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 39 பிளமிங்கோ பறவைகள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 300 பயணிகளுடன் சென்ற எமிரேட்ஸ் விமானம் மீது பறவைகள் மோதியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பயணம் செய்த யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பிலான காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் உலாவி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சரிந்து விழுந்த மேடை, கடும் காற்றினால் நேர்ந்த நிலை, உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரிப்பு, கடும் பரபரப்பு. பிளமிங்கோ பறவைகள் மீது மோதியது எமிரேட்ஸ் விமானம், 39 பறவைகள் பரிதாபகரமாக உயிரிழப்பு. தமிழர் பகுதியொன்றில் பரவலாக சஞ்சரிக்கும் பாரிய முதலைகள், கடும் அச்சத்தில் கிராம மக்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஜனாதிபதி ரணிலை தடுத்து நிறுத்த முயன்றதால் பரபரப்பு, கருப்பு கொடிகளுடன் இறங்கி பாரிய ஆர்ப்பாட்டம். நாட்டில் சமாதானத்தை நிலைநாட்ட உழைத்தவர் ஞானசார தேரர், ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குமாறு இலங்கை இந்து சம்மேளனம் கோரிக்கை. ஸ்ரீலங்காவில் மீண்டும் உயிர்ப்படையும் IS பயங்கரவாத அமைப்பு தொடர்புகள்,
அதிரடியாக களமிறங்கும் போலீஸ் படை. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு சென்ற சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் மீது கடும் கோபத்தில் சிங்கள அமைச்சர். இராணுவத்தை நினைவு கூற வரவில்லை என்று கொந்தளிப்பு. பொது போக்குவரத்து பேருந்தில் துணிச்சலாக மான் கொம்புடன் வந்த நபர் 119க்கு கோல் அடித்த மர்ம நபர். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தீவிர புயல். கடும் கொந்தளிப்பில் கடல், வெள்ளப்பெருக்குடன் கூடிய கடும் மழை மற்றும் காற்று. தமிழர் பகுதியொன்றில் திடீரென்று ஊருக்குள் வந்த கடல் நீர். கடும் அச்சத்தில் கிராம மக்கள்.